வணக்கம் நண்பர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு கனகராஜ், அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு சுமத் ஸ்ரீராமன். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். காலையிலேயே நிறைய ஆர்வத்தோட இங்க வரதை பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தில் ஒரு முதியவர் இருக்கிறாரு, பெண்கள் நிறைய பேர் வாக்களிக்க வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அதிக டேர்ன் அவுட் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். சமீப காலங்களில் வாக்கு சதவீத அடிப்படையில் 80% அப்படிங்கிறது இன்னைக்கு பொது தேர்தலே வந்துருச்சு. இன்றைக்கும் அது போன்ற ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இந்த முறை தலைவர்களோட பிரச்சாரம் பரப்புரை என்பது ரொம்ப குறைவா இருக்கு. 2 முக்கியமான தலைவர்கள் இன்னைக்கு பரப்புரையில இல்லை. அதாவது இந்த பரவலா இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருக்கிறதுங்கிறது சமீப காலத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு வருந்தத்தக்க காரணமும் பணப்புழக்கம் அதிகமாக பை எலெக்ஷன்ல யூஸ்வலா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அகில இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது டேர்ன் அவுட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த முறை வாக்குப்பதிவு சதவிகிதம் மிகவும் முக்கியமாக உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த டிமானிட்டைசேஷன் கடைசி சில நாட்களாக மக்கள் பேங்க் முன்னாடி ஏடிஎம் முன்னாடி போய் அவங்க நேரத்தை செலவழிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் அதே ஆர்வத்துடன் வாக்குப்பதிவுக்கு செல்வார்களா இந்த தொகுதியில் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறது யூஸ்வலா ஒரு 70-75% வாக்குப்பதிவு ஒரு இடைத்தேர்தலை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சில சமயம் 80% கூட தாண்டுற நிலைமை இருக்கு. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் 2 இடத்துல இடைத்தேர்தல் சொல்ல முடியாது. பட் இந்த முறை அந்த 70% குறைவாக இருந்தால் நிச்சயமாக இந்த டிமானிட்டைசேஷன் இம்பாக்ட் இருக்குங்களா? 70% தாண்டி விட்டது என்றால் பரவலாக ஒரு இம்பாக்டும் வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வங்கிகள் சங்கம் சொல்லுது மூத்த குடிமக்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நாங்க பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதனால மற்றவர்கள் அங்க போய் நிப்பாங்களான்றதை விட கூடுதலா இன்னொரு தகவல்களும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில பார்த்தோம்னா இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுடைய புழக்கம் இந்த தொகுதிகளில் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற அந்த டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இந்த இடைத்தேர்தலை பத்தி பேசும்போது எல்லாரும் அதான் சொன்னாங்க, அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இந்த பணப்புழக்கமே நின்று போய்விடுமோ இல்லை பணப்புழக்கம் அதிகமாகுமா அப்படின்ட்டு. ஆனால் இந்த சட்டப்பேரவை தேர்தலை போன்று பெரிய அளவில் உங்களுக்கு பணப்புழக்கம் கொடுக்கப்பட்டது பெரிய ரிப்போர்ட்ஸ் இந்த சீஷர் இருக்கு. கிட்டத்தட்ட 13-14 கோடிக்கு மேல அவங்க ஈஸி சீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுல நமக்கு வந்த செய்தி பிரகாரம் பெரும்பாலானது வங்கியினுடைய பணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா தேர்தல்களையுமே அப்படிதான் இருக்கு. வங்கி பணமோ அல்லது வியாபாரிகளுடைய பணமோ அப்படிதான் இருக்கு. அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த முறையும் அப்படி எந்த தவறுமே நடக்கவில்லையா கனகராஜ் உங்க பார்வையிலிருந்து? இல்லை, எந்த தவறும் நடக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நிறைய இடத்துல 4 பேர் 5 பேர் கூட்டமாக நின்று பணம் கொடுத்த இடத்துலையும் தேர்தல் கமிஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட்டு நான் என்னை பொறுத்தளவு என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பது குறைவாக இருப்பது என்பது மக்கள் மனதில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மனநிலையை பொறுத்தது. எவ்வளவு சிரமங்கள் இருந்த போதும் ஒரு கோபம் இருந்ததுன்னா வேகமாக வாக்களிக்கிறது, அல்லது ஒரு அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை இருந்தால் வருவது. 3வது விஷயம் அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிற கட்சிகளுடைய மொபிலைசிங் கெப்பாசிட்டி, அந்த தங்களுடைய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வருகிற அந்த உற்சாகம் இருப்பது, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த 2 தொகுதியிலும் சரி, மற்ற தொகுதியிலே திருப்பரங்குன்றத்திலும் சரி, ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் முதல்வர் சுகவீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது ஒரு குறைந்த வாக்குப்பதிவு என்பதோ அல்லது தோல்வி என்பதோ மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று எதிர்பார்ப்பாங்க. எனவே அவங்க இன்னும் கடந்த காலத்தை விட ஒரு கூடுதலாக தங்களுடைய முயற்சிகளை செய்வதற்கு ஒரு அறிக்கையும் கூட வந்தது முதலமைச்சர்கிட்ட வாக்காளர்களுக்கு வேண்டுகோளாகவும் கட்சியினருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையாகவும் கொடுத்திருந்தாங்க. ஆமா, அதே போல திமுகவை பொறுத்தளவில் இப்ப இடையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திமுகவுக்கு கிடைக்கிற எந்த வெற்றியும் அல்லது ஏற்கனவே இருந்ததை விட திருப்பரங்குன்றம் தொகுதியில் கிடைக்கிற கூடுதல் வாய்ப்பும் அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை, வாக்குகளும் அவங்களுக்கு உற்சாகத்தை உருவாக்கும். இன்னொன்று இவங்களை பொறுத்தளவில் திமுகவை பொறுத்தளவில் கலைஞர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடாத போது ஒரு கூடுதலான வாக்குகள் கிடைப்பது என்பது நிச்சயமாக அந்த கட்சியில் அடுத்த தலைவர் என்கிற முறையில் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உதவும்.
எனவே இந்த வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அபிப்பிராயம் கூடுதலான வாக்கு சதவீதம் இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் இந்த இருக்கிறது. கடந்த 2006 கணக்கில் எடுத்தோம்னா 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள், இது நம்ம கிட்டத்தட்ட இடைத்தேர்தலாகவே வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி பார்த்தோன்னா 60% குறைந்தது ஒரே ஒரு முறைதான் குறைஞ்சிருக்கு தொண்டாமுத்தூர்ல மட்டும். என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ திருப்பரங்குன்றம்லாம் நீங்க சுட்டி காட்டியதால் அந்த கேள்வி இருக்கிறது. இப்படியான ஒரு தேர்தல் களத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நல கூட்டணி இல்லை அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதுதான் ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு. இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி கட்டாயமாக ஒரு தேர்தலை புறக்கணிப்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எந்த காலத்திலும் சரியான நடைமுறை அல்ல என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒரு கூட்டணி என்று வருகிற போது பல நேரங்களில் இதர கட்சிகளுடைய கருத்துக்களையும் இணைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படியான நேரங்களில் அடிப்படை கொள்கைகளையும் நம்ம தளர்த்திக்க வேண்டிய அவசியம் வருதா? இதில் பேசிக்காக அடிப்படை கொள்கைகள் என்று நான் அப்படி பார்க்கல. ஒரு மாற்று என்று உருவாவதற்கு வருகிற போது இதர கட்சிகள் அதில் போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காத போது இந்த 3 தொகுதிகளை முன்வைத்து அந்த கூட்டணியே அது இல்லாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்று மார்க்சிஸ்ட் கட்சி யோசித்த போது அதை விட மற்ற கட்சிகளோடு இணைந்திருப்பது சரி என்று நினைத்தோம். அதனால போட்டியிடலாம். ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்தை வலியுறுத்தும் போது அது கூட்டணியே இல்லாத சூழல் வரும் அப்படிங்கிற அளவுக்கான கூட்டணியோட நிலைத்தன்மை இருக்குதா? நீங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடுன்னு இல்லை, ஒரு பொதுவான நிலைப்பாடை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிற போது இதர கட்சிகளில் 2 கட்சியோ 3 கட்சியோ வலுவாக தங்களுடைய கருத்தை இல்லை, போட்டியிடுவதே இல்லை, புறக்கணிப்பது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அதற்கு எதிராக நிற்பது என்பது இயல்பாகவே ஒரு சிரமத்தை உருவாக்கும் என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருந்தது. எனவே தேவையில்லை என்று முடிவு. ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டமோ அல்லது ஒரு கட்சிக்கான குறைந்தபட்சமான ஒரு கொள்கைகளையோ விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவைகள் அப்படின்னு இருக்கா? மக்கள் நல கூட்டணியில பார்த்தோம்னா இப்போ ஒரு முறை திருமாவளவனும் தன்னுடைய விருப்பம் என்பது வேறாக இருந்தது, அதை விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. தேர்தலில் போட்டியிடுறது அப்படிங்கிறதுல இருந்து எப்போதுமே இடதுசாரிகள் விலகணும்னு நினைக்கிறதுல குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி, ஆனால் இந்த முறை அதையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, அதாவது இந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு விருப்பு ரீதியாக இருக்கிற கூட்டணி, நிர்பந்தம் ரீதியாக இருக்கிற கூட்டணிங்கிறது வேறு. ஆனால் அடிப்படையாக கூட்டணியில் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக சென்று மக்களை சந்திக்கிறதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கத்தான் செய்ய வேண்டும். அதனால இந்த பர்டிகுலர் கேஸ்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விட்டு கொடுத்திருக்காங்க அவங்களுடைய விருப்பம் போட்டியிட வேண்டும் என்பது. ஆனால் இந்த மக்கள் நல கூட்டணியினுடைய வாக்குகள் அந்த தொகுதிகளில் ஒரு ப்ரிடாமினண்டா ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். அது நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் மக்கள் நல கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை புறக்கணிப்பது என்பது முழுமையாக ஒரு விருப்ப ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவாக நம்ம பார்க்க மாட்டோம். எப்படின்னாக்க சட்டமன்ற பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அடைந்தது. தேமுதிக இருந்தாங்க கூட, தமாக இருந்தாங்க கூட, அப்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அந்த பின்னடைவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு திருப்பியும் உங்க ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை. நீங்க திருப்பி 6 மாசத்துக்குள்ள நீங்க திருப்பியும் போய் மக்களை வெற்றி தோல்வி அல்லது வாக்கு எடுக்கிறாங்களா? இல்ல, நீங்க சொல்லனா கூட மற்ற கட்சிகள் இப்போ மதிமுக இருக்காங்க, விசிகே இருக்காங்க, அவங்களுக்கு திருப்பியும் சென்று ஒரு ஒரு நிலை சென்ற முறை வாங்கின வாக்குகளை விட கம்மியா வாங்குற ஒரு நிலைப்பாடு, இல்ல அந்த ரீஜன்ல வாங்குற வாக்குகளை விட குறைவாக பெற்றார்கள் என்றால் திருப்பியும் மக்கள் நல கூட்டணியினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். இப்போ புறக்கணிப்புங்கிறது மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு ரீக்ரூப்பிங் பண்றதுக்கு டைம் இருக்கு. இன்னொரு இப்போ அடுத்தது உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பிறகு 2019 வரைக்கும் அவகாசம் இருக்கு. ஸோ உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே ஒன்றாக போட்டியிடுவதாகத்தான் ஒரு திட்டம் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அடிப்படையாக ரீக்ரூப்பிங், ரீஆர்கனைசேஷனுக்கு டைம். பட் மிக முக்கியமா நம்ம தமிழ்நாட்டை தாண்டி பார்த்தோம்னா இந்த இடைத்தேர்தல் 6 மாநிலத்தில் நடக்குது. லோக்சபா நான் பார்க்கிறது 3 இடங்கள். லக்கிம்பூர், அதாவது அசாம்ல சர்பானந்த சோனோவால் இப்போ அசாம் முதலமைச்சர், அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு லோக்சபா சீட்டை ரிசைன் பண்ணார். அங்கு பாஜகவுக்கு இந்த டிமானிட்டைசேஷனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். ஷஹதோல் மத்திய பிரதேஷ்ல சிட்டிங் பிஜேபி எம்பி காலமானதுனால வர்ற இடைத்தேர்தல்.
ஷஹதோல் நேபாநகர் அசம்பிளி சீட் மத்திய பிரதேஷ்ல. இந்த இடங்களில் தான் மெயினா இந்த 2 ஷஹதோல்ல கிட்டத்தட்ட 16 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பிஜேபி சிட்டிங் சீட்டை தக்க வைத்துக் கொள்ள போகிறார்களா? லக்கிம்பூர்ல சிட்டிங் சீட் பிஜேபிக்கு. ஸோ இந்த 2 இடங்களில் பாஜக உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம இமீடியட்டா 10 நாள் முன்னாடி நடந்த அந்த டிமானிட்டைசேஷன் இம்பாக்ட் இன்னும் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதனால இப்போ வர்றதுனால தொடர்ந்து அப்படியே தான் ரிசல்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இம்பாக்ட் சில நாட்களில் சரியாகவும் போகலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய மக்களினுடைய மனநிலை என்ன, அரசு பெரும்பாலான மக்கள் இந்த டிமானிட்டைசேஷனை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய நிலைப்பாடு. அது உண்மையா என்று ஓரளவுக்கு, இது முழுமையா சொல்ல முடியாது 2 தொகுதியை வச்சுக்கிட்டு, ஆனால் ஓரளவுக்கு மக்களுடைய மனநிலை நம்மளே பேச மாதிரி இடைத்தேர்தல்கள்ல மக்களை கொண்டு வருது, வாக்குச்சாவடிக்கு கொண்டு வருவதுங்கிறது இயல்பா நடக்கிறது, அதிகப்படியான எண்ணிக்கையில வரும். அப்படி ஒரு சூழலை நம்ம இதோட பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியல. முழுமையாக அதான் சொல்றேன், ஒரு ஆதரவா. அதாவது பாஜக ஏற்கனவே இப்போ பாஜக வெற்றி பெற்றார்கள் 2 இடத்துலன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே சிட்டிங் சீட்டுங்க, அதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, 2 இடத்துலயும் அவங்க தான் ஆளுங்கட்சி, அதனால ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இது டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொல்வார்கள். தேசிய அளவில் இருக்கு. திரு கனகராஜ், உங்கள்கிட்ட திரும்ப இதை கேட்கணும்னா, சுமந்த் சொல்ற மாதிரி ஒருவேளை மீண்டும் மக்களோட நிராகரிப்புக்கு உள்ளாகவும் அப்படிங்கிறதுனால மக்கள் நல கூட்டணி இந்த முடிவை எடுத்திருக்குதா? ஏன்னா மக்கள் நல கூட்டணி ஏற்கவில்லைன்னு விஜயகாந்தும் கூட தன்னுடைய பரப்புரையில சொல்றாரு. அப்போ அதுதான் இப்படி இந்த தேர்தலில் இருந்து விலகி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? டாக்டர் சொன்னதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அஸ்ஸாமை பொறுத்தளவில் இந்தியா முழுவதும் எங்கேயும் இல்லாத அளவுக்கு அஸ்ஸாம் டீ கார்டன்ஸில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா நோட்டை கொடுக்கறது, அது அவங்க வைத்திருக்கதை புழக்கத்தில் வைத்து கொள்ளலாம், சம்பளமும் வாங்கிக்கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பிரைபிங் மாதிரி தான். இந்தியா முழுவதும் எங்கேயும் இல்லாத போது அங்கே மட்டும் பண்ணியிருக்காங்க. எனவே இதை மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று, ஒரு தேர்தலில் சில நேரங்களில் வெற்றி தோல்வி என்பது சகஜமானது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா பர்கூரில் அதற்கு முன்பு எந்த அறிமுகமும் இல்லாத ஒரு திமுக வேட்பாளரிடம் மிக மோசமாக தோற்று போனார். அதனுடைய அர்த்தம் அல்லது 4 தொகுதியில் மட்டும் ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் ஜெயிச்ச வழக்கமெல்லாம் இருக்கிறது. எனவே நீங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ரீக்ரூப் பண்ணி அப்படியெல்லாம் வரணும்னு சொல்கிறத சிபிஎம் ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு போராட்டம் தான். மாற்றம் என்று சொல்லுகிற போது அதில் ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கருது. மக்கள் நல கூட்டணி அமைத்த போதே 4 கட்சி தலைவர்களும் சொன்னது இது ஒரு மாற்று அணி. இந்த மாற்று அணி வெற்றி தோல்விகளை பார்க்கல, நாங்கள் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக இந்த அணி அமைச்சிருக்கிறோம், கட்டமைச்சிருக்கிறோங்கிறது தான் பரப்புரையிலே சொல்லப்பட்டது. அதனால அதை ஒட்டி இந்த முடிவுகள் வருதாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அப்போ ஒரு மாற்று அணியாக இருந்தவர்கள் மாற்றத்தை நோக்கி போகணும்னு சொன்னவங்க இப்போ அந்த மாற்றத்திலிருந்து விலகி நிற்கிறார்களா? அப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் அல்லது இந்த 2 தேர்தல்கள் 4 தொகுதிகளில் 2 இருந்தாலும் இடைத்தேர்தலாகவே கவனிக்கப்பட வேண்டிய அளவுக்கான மாற்று தொகுதிகளாக மாறும்போது அங்க உங்களுக்கு நிறைய நீங்க சொல்லுற பிரச்சனைகள் இருக்கிறது, பணப்புழக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள். தேர்தல் ரத்து செய்யப்பட்டதே இந்த காரணத்திற்காக. அப்படி இருக்கிற ஒரு தேர்தலையே மக்கள் நல கூட்டணி புறக்கணித்து வெளியில நிற்கிறது அப்படிங்கிறது அங்க நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுல்ல? ஆமாம், அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு. எனவே அதில் இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தாண்டி ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த விஷயத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. கடந்த காலத்தில் கூட இடைத்தேர்தல்கள் வருகிற போது திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக புறக்கணிச்சிருக்கு, அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக புறக்கணிச்சிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி எந்த காலத்திலும் தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிற இடத்திலெல்லாம் அது போட்டியிட்டு இருக்கிறது. நீங்கள் அது ஆர்கே நகராக இருக்கலாம், ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், அதுக்கு முன்னால் ஸ்ரீவைகுண்டம், தொண்டாமுத்தூர், கம்பம் உள்ளிட்ட 4 தொகுதிகளாக இருக்கலாம், போராடி இருக்கோம். எனவே மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் இந்த அரசியல் போராட்டம் என்பது ஒரு தொடர்ச்சியானது தானே தவிர ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் இருக்க முடியாதுங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் இதே மாதிரி ஒரு கூட்டணி என்று வருகிற போது அந்த கூட்டணி என்பதே எதிலிருந்து வருது? பல்வேறு கருத்துக்கள் உள்ள கட்சிகள் அவங்கவுங்க ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அப்போது ஒரு கூட்டாக முடிவெடுத்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு மாறுபடுவதற்கான கூட்டணி என்பதே தேர்தலுக்காக உருவானது தானே. மற்றபடி நீங்க மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருந்தீங்க, அது தேர்தலுக்காக தான் கூட்டணின்னு மாற்றோம். அப்ப அந்த தேர்தல் வரும்போது கூட்டணி இருக்கிறதா அல்லது கூட்டணியாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்தபோது தேர்தலையே நம்ம வேணான்னு முடிவெடுக்கிறோம்னா அந்த கூட்டணிக்கான என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறதே வருது இல்ல. அதுல ஒரு கருத்து மாறுபாடு இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான சூழல். ஒரே ஒரு பாயிண்ட்,
ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், அந்த காரணத்தை காட்டி மக்கள் முன் இந்த காரணத்தினால் நாங்கள் போட்டியிடவில்லை என்று மக்கள் நல கூட்டணி கூறியிருந்தார்கள் என்றால் ஓரளவுக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். என்ன காரணம்? தேர்தல் ஆணையம் சரியா நடத்தாது அப்படின்னா நீங்க அப்போ தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு நீங்க வச்சுக்கிட்டு தான் இருக்க போறீங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. மற்ற கட்சிகளும் இதே குற்றச்சாட்டை வைத்துட்டு போட்டியிடுறாங்களே. இப்ப திமுகவும் இதே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா திமுக போட்டியிடுறாங்களே. சோ அடிப்படையாக நிச்சயமா இது, ஆனால் போட்டியிடாமல் இருப்பது ஒரு பெரிய தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ராணுவத்துல ஒரு ஆர்மி போறாங்க, ஒரு போர் நடக்குது, போர்ல அவங்க தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைந்த பிறகு உடனே என்ன பண்றாங்க? திரும்பி அவங்க நாட்டுக்கு என்ன யுத்திகளை மாற்ற வேண்டும், எப்படி அவங்களுக்கு திருப்பியும் அந்த ராணுவ இது பில்ட் பண்ணணும், எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு 6 மாசம், 1 ஆண்டு, 2 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்திய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் பல முறை தோல்வி பெற்ற ஆர்மி அடுத்த வாட்டி ஜெயிக்கிறதுக்காக போறாங்க. உடனடியா நாங்க போனோம் 3 மாசத்துக்கு. தேமுதிக தனித்து போட்டி இப்ப தேர்தலை சந்திக்கிறாங்க. கூட்டணியில் இருந்த போது பெரிய தோல்வியை சந்திச்சது. அவரே தன்னுடைய பரப்புரையில சொல்றாரு, திரு விஜயகாந்த் சொல்றாரு, ஏற்கனவே நாங்கள் 2014 தேர்தலையும் 14 தொகுதியில போட்டியிட்டோம், 0. அப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இருந்தோம். இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்தோம், அதுலயும் வெற்றி பெறல. அதனால நாங்க தனித்து நின்று எங்களுடைய பலத்தை நாங்க ப்ரூவ் பண்றோம், அல்லது எங்களுடைய கட்சிக்கான ஒரு ஆதரவை கூட்ட போகிறோம் ஒரு நிலைப்பாட்டை. ஒரு தனியாக ஒரு கட்சி அதை எதிர்கொள்ளும் போது கூட்டணியாக எதிர்கொள்றதுல என்ன பிரச்சனை? அதுதான் சொல்றேன். போட்டியிட இட்டிருக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் போட்டியிடாததனால் ஏன்னா இந்த தேர்தல், இந்த இடைத்தேர்தலும் இந்த 2 தொகுதியில் நடக்கிற தேர்தலும் பெரிய அளவில் சட்டப்பேரவையில் இருக்கிற பொசிஷனை மாற்ற போறதில்லை. தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கிற திமுக அதில் வெற்றி பெற்றால் நிச்சயமா அந்த கட்சிக்கு உத்வேகம் கொடுக்கும். சட்டமன்றத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இன்னும் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் இருக்கலாமே தவிர பெரிய அளவில் ஒரு அரசியல் மாற்றமோ ஒரு திருப்பமோ இந்த தேர்தல்னால நெல்லித்தோப்புல ஒரு சிச்சுவேஷன் வேற. நெல்லித்தோப்பு சிச்சுவேஷன் வேற. ஏன்னா முதலமைச்சர் போட்டியிடுறாரு, அவர் வெற்றி பெற வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்கிறது. சோ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. சோ அடிப்படையாக நீங்க சில கட்சிகள் உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்ப்பாங்க? நம்மளுடைய பலத்தை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய அளவு ஸ்டேக் கிடையாது. நமக்கு உண்மையான பலம் என்ன மக்களிடையே அப்படிங்கறத பார்க்கறதுக்கு ஒரு முயற்சியாக எடுத்துக்கலாம். தேமுதிக இந்த இடைத்தேர்தலே அவ்வாறு பார்த்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது போட்டியிடுவதும் போட்டியிடாதது அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. காரணம் ஒரு ஜஸ்டிஃபையபிள் ரீசன், மக்கள் முன் இந்த காரணம் ஒரு வேலிட் ரீசன் சொல்லி அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, காரணமே இல்லை. அதை சொல்ல முடியாது. எங்களுக்கு we want time to regroup னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா எப்படி சொல்லியிருக்காங்க? நெல்லித்தோப்புல இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முதலமைச்சராக இருக்கிற நாராயணசாமிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கூட்டணியில் இருக்கிறது. சோ புதுவையில ஒரு நிலைப்பாடு, தமிழகத்துல நம்ம ஒதுங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நெருடலா தானே தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை இப்ப தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகள், இது இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாட்டை நடத்துறாங்க, பொது சிவில் சட்டத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அதுல காங்கிரஸும் திமுகவும் கலந்து கொள்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் நடத்துகிற ஒரு கூட்டத்திலும் கூட இடதுசாரிகள்ல சிபிஐல இருந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கு. 4 கட்சிகளையும் எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் முன்னாடி உங்க மக்கள் நல கூட்டணியுடைய ஒரு முக்கியமான இது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகள், 2 திராவிட கட்சிகள் சொன்னீங்க. இந்த சமீப கால நிகழ்வுகள் இதெல்லாம் தான் இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கி போறதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி நான் பார்க்கல. இப்போ நீங்க சொன்ன பாண்டிச்சேரி என்பது ஒரு நெருடல் என்பது ஒரு யதார்த்தமான சூழல் தான். அங்கே தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இப்படி நடக்கிற போது ஒரு சின்ன நெருடல் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் சில பிரச்சனைகளுக்காக கூட்டு இயக்கங்கள் நடத்துவது என்பதை பொறுத்த மட்டும் இந்த 4 கட்சிகளோடு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதற்கு அப்பாலையும் நீங்கள் நாளைக்கு தேவைன்னா ஒரு மதச்சார்பின்மைக்கான போராட்டத்தில் நீங்கள் அதிமுக, திமுக, காங்கிரஸ் உட்பட கட்சிகளோடு ஒரு இயக்கத்துக்கு போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அது இடதுசாரி கட்சிகளுக்கு கூட. ஆனால் தேர்தல் கூட்டணி என்று வருகிற போது அதில் வாய்ப்பில்லை என்றதான் நான் கருதுகிறேன். எனவே நீங்க 2019 அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத சொல்ல முடியுமா? இடதுசாரிகள் அதாவது ஒரு தேர்தல் என்று அந்த குறிப்பிட்ட சூழலில் தான் முடிவு செய்ய முடியுமே தவிர வானுள்ள அளவும் மண்ணுள்ள அளவும் நீங்க தேர்தல் கூட்டணி என்பது இதுதான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியும். அப்ப மதச்சார்பின்மை வரும், அதுக்கான தேவைகள் இருக்கலாம், அல்லது இல்ல அந்த பிரச்சனை இல்லை. மதவாதத்தை எதிர்க்க வேண்டிய தேவை வரும்போது கூட காங்கிரஸோட கடந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது மக்கள் காங்கிரசினுடைய நவீன தாராளமய கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள்
இதற்கான தேவைக்காகத்தான் இவங்க நின்னாங்க என்றெல்லாம் பார்க்கல, அதை தோற்கடிச்சிருக்காங்க. எனவே அந்த விஷயத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. எனவே அந்த குறிப்பிட்ட சூழல் தான் முடிவெடுக்குமே தவிர நீங்கள் அதுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்காது என்று சொல்வது சாத்தியமில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். 4 தொகுதி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிற சூழலில் ஒரு வழக்கு, சுவாரஸ்யமான ஒரு வழக்கு வந்திருக்கிறது. வேட்பாளர்களுடைய உடல்நிலை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாங்க. நீதிபதி கிருபாகரனும் கூட அதே லைன் எடுக்கிறாரு, இது தெரியப்படுத்தணும், அதுக்காக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் உள்ளிட்டவர்களாம். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வேட்பாளர் அப்படின்னு பார்க்கறது ஒன்று, ஒரு பதவியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வேறு. அதாவது பல நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, உயர் பதவியில் எந்த ஒரு நபர் இருந்தாலும் அவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத வந்து அரசிடம் ஏதேனும் ஒரு அமைப்பு வைத்து அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி எடுத்துங்க. இப்போ ஆன்லைனில் போய் வெப்சைட்டுக்கு போய் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடைய லேட்டஸ்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அவருடைய கொலஸ்ட்ரால் வேல்யூ எவ்வளோ, அவர் பிளட் சுகர் லெவல் எவ்வளோ, எல்லாமே போட்டுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அந்த டேட்டாவை வந்து வெப்சைட்டில் அரசே வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பதவியில் இருப்பவர்களை பற்றி அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம். ஏன்னா ஒரு போஸ்ட்ல வந்து நீங்க ஆக்கிபை பண்ணி, அவர் எந்த அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குன்னா, பல நேரங்களில் வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்ற பிறகு குறைந்த கால அளவிலேயே அவங்க வந்து மரணமடைகிற சூழலோ அல்லது செயல்பட முடியாத ஒரு சூழலோ இருக்கிறது. இல்ல, அப்படியான ஒரு சூழல் எப்படி என்ன வியாதின்னு எடுத்துப்பீங்க? இப்ப டயபெட்டிஸ் இருக்கு, இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்க 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் சாதாரண நார்மல் வாழ்க்கை நடத்த முடியும். வியாதியா இல்லையாங்கிறதே ஒரு அடிப்படையாக ரத்த கொதிப்பு இருக்கிறது, அது வந்து கண்ட்ரோல் பண்ணி மருந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன, அதாவது ஆக்சுவலா பிசிக்கல் எயில்மெண்ட் அப்படிங்கிறது உடல்நலம் ரீதியாக இருக்கிறது, மனநல ரீதியாக இருக்கிற ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கும். நீங்க வெறும் பிசிக்கல் செக்அப் மட்டும் பண்றதை விட மென்டல் செக்அப் பண்ண வேண்டாம்னு அடுத்த கொஸ்டின் வரும்ல. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது யார் நார்மல் யார் அப்நார்மல்ங்கிறதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அடிப்படையாக இவர் சொல்ற ஒரு கருத்து வந்து ஒரு பரவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னா, வெளிப்படை ரீசெண்டா சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சொல்றீங்க, பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கான விஷயங்களை வெளிப்படையாக அறிவிக்கணும், வெளிப்படையாக அறிவிக்கணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இதையே வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா வைக்க முடியாது. எப்படி வைப்பீங்க? என்ன நோய்களை எடுப்பீங்க? சரி, ஒருத்தருக்கு டிபி இருக்கு, ஒருத்தருக்கு புற்றுநோய். இன்னைக்கு புற்றுநோய், பல புற்றுநோய் முழுமையாக குணமடைய முடியக்கூடிய ஒரு புற்றுநோய். ஸோ எந்த அடிப்படையில் இவருக்கு இந்த நோய் இருக்கிறது என்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேணால் கேட்டுக்கொள்ளலாமே தவிர அதை வைத்துக் கொண்டு போகல. இப்ப இந்த வழக்குமே கூட இது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர அவங்கள தேர்தலில் நிறுத்தணுமா நிறுத்த வேண்டாமா என்பது குறித்துக்குள்ளலாம் இப்ப முடிவுல போகல. அதுக்குதான் இவர் இப்போ எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவர்களுக்கு மக்கள் முன் இதை வைக்கலாம். ஏன்னா இந்த நோய் இந்த நபரிடம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து, இரண்டாவது இது பிரைவசி, ரைட் டு பிரைவசின்னு இருக்கு. என்னுடைய உடல்நிலை பற்றிய ஒரு நிலையை மக்கள், இட் இஸ் மை பிரைவேட், இட்ஸ் மை ரைட் டு பிரைவசி, அதை வந்து நீங்க வந்து இன்ட்ரூட் பண்றீங்க. பதவியில் இருக்கும்போது நான் ஒரு பொது நபரான பிறகு நான் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் ஜெயிக்கல, ஒன்றும் ஜெயிக்காத வரைக்கும் நான் ஒரு தனி நபர் தான். அடிப்படையாக நான் ஒரு கட்சி சேர்ந்தவனாக இருக்கலாம். நீதிபதி கிருபாகரன் என்ன சொல்றாரு, மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த பதவிகளுக்கும் கூட தெரியப்படுத்தணும். இப்ப துணை ஜனாதிபதி உள்ளிட்ட பதவிகளுக்காக நடக்கிற தேர்தல்கள்லையும் அந்த வேட்பாளருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை தெரியப்படுத்துறது நல்லதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நீங்க சொல்ற ஒரு கருத்து இருக்கிறது, இது வந்து பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம், ஒருவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை பொதுவாக கொண்டு வரணும்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. வேட்பாளராக இருக்கும் போது தெரிவிக்காமல் வெற்றி பெற்ற பிறகு தெரிவித்தால் அவர் என்ன பண்ண முடியும்? பதவிக்கு வந்தாச்சு. அந்த ஒரு சிக்கலும் இருக்கிறது. இது ஒரு டெலிகேட் ப்ராப்ளம். திரு கனகராஜ், உங்க பார்வை? இல்லை, இது என்ன, இதை திரும்ப ஒரு தனிநபரை மையப்படுத்தி வருவதாகவே நான் பார்க்கிறேன். ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, ஒன்று ஒரு பிரதமராகவோ முதலமைச்சராகவோ இருக்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா என்ன பெரிய குடிமொழிக்கு போயிடும், இம்மிடியேட்டாக அவங்க கூடி இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அவ்வளோதான்.
நம்முடைய சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் திரும்ப திரும்ப தனிநபர்களை முன்னிறுத்தியே இந்த பிரச்சாரங்கள் நடப்பதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் வருகிறது. இல்ல, ஒரு சட்டமன்ற பிரதிநிதி அல்லது பாராளுமன்ற பிரதிநிதி உடல்நலம் சரியில்லாம 5 ஆண்டுகளுக்கும் இருக்கிற ஒரு சூழல் வந்தால் அப்ப அவருடைய பணிகளை யார் செய்யறது? கட்சி போய் அங்க செய்ய முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த தொகுதி மக்களுக்கான பிரச்சனைகளை அந்த உறுப்பினர் பார்க்க வேண்டியது, அந்த பார்வை முன்வைக்கிறாங்க. இல்ல, நான் அதாவது திரும்பவும் என்னவோ, நீங்க நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குங்க. நீங்க தொகுதியில போய் வேலை பார்க்கறதுங்கிறது ஒரு எம்எல்ஏவுக்கோ எம்பிக்கோ வெரி லிமிட்டட். உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் நேரடியாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க சட்டத்தை உருவாக்குவதற்கு, சட்டத்தை அமல்படுத்துகிற முறையை கண்காணிப்பதற்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்க வேண்டியவங்க, அதை செய்ய வேண்டியவங்க. பட் நம்ம ஊரில் என்னன்னா, ஒரு ஊரில் பைப்பில் தண்ணி வரலைன்னா கூட கூப்பிடு எம்பி அப்படின்னு கேட்குற ரொம்ப சகஜமான ஒரு தன்மை வாக்குறுதி நீங்க தானே கொடுக்குறீங்க. வாக்குறுதி கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனை. எனவே ஒரு தவறு இன்னொரு தவறை நியாயப்படுத்தி விட முடியாது. இன்னொன்று, ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் இறந்து போறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ரெண்டாவது, ஒரு கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் தான் வாக்குகளை கொண்டு வரக்கூடியவர்னா அவர் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கட்சிக்கான பின்னடைவாக அது இருக்கக்கூடும். சில நேரங்களில் சில தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இந்த தேர்தலுக்கு இருக்க மாட்டார், அந்த தேர்தலுக்கு இருக்க மாட்டார்னு சொல்லி 10 தேர்தல்கள் வரை நீடித்தவர்களும் இருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கேஷுவலாக இப்படி டீல் பண்ணுறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீதிமன்றம் இதை என்டர்டெயின் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது பொது வெளியில் திரும்ப திரும்ப விவாதத்திற்கும் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு நடைமுறைக்கும் வாய்ப்பில்லாத போது எல்லாத்தையும் தூக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போவது சரியல்ல என்றும் கூட நான் கருதுகிறேன். மத்திய அரசினுடைய இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை குறித்து தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நேற்றைய நிகழ்வுல நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சொல்றாரு, இந்த நடைமுறைகள் இருக்கிற சிக்கல்களை தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. பெரும்பாலும் நோக்கத்தை வரவேற்கிறார்கள். இது கருப்பு பணத்தை ஒழிக்கப்பட வேண்டும், அதுக்கு நீங்க எடுக்கிற நடவடிக்கைகளை ஆதரிக்கிறோம் சொல்ற எல்லா கட்சிகளுமே கூட நடைமுறை சிக்கல்களை தான் சுட்டி காமிக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவர்களே அதை குறிப்பிட்டு சாமிக்கிறாங்க. அப்போ ஜெட்லி சொல்றாரு, இதை விட சிறப்பாக இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எந்த இடங்கள்லையும் நேற்றுக்கெல்லாம் வங்கிகள் முன்னாடி கூட்டம் குறைந்திருக்கிறது, பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் எங்கேயும் வெடிக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை இல்ல. அடிப்படையாக கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எந்த ஒரு யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், மாற்று கருத்து இருக்க முடியாது. டிமானிட்டைசேஷன் தான் சரியான முறையா அப்படிங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடு பொருளாதார வல்லுநர்களிடையே இருக்கிறது. சில அரசியல் கட்சிகள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் மம்தா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களோ அது ஃபுல் ரோல் பேக் வேணுங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு ரோல் பேக் என்று அவர்கள் கேட்கல, திருப்பி எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு கேட்கல. ஆனால் அடிப்படையாக நடைமுறை சிக்கல்களை தீர்த்து வைக்கணுங்கிறாங்க. இதுக்கு தயார் செய்திருக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கணும். திடீர்னு தான் சொல்லணும், இது நாங்கள் பண்றோம்னாக்க எல்லாரும் பணத்தை மாத்திடுவாங்க, அதனால இது திடீர் என்று அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் சில விஷயங்கள், இந்த 500 ரூபாய் புதுசாக அடிக்கப்படும் 500 ரூபாய் நோட் ஏன் வேறு சைஸ்ல பண்ணாங்க? இதே சைஸ்ல பண்ணியிருந்தாக்கா உடனடியாக கொண்டு வந்திருக்கலாம். இப்ப இந்த ஏடிஎம் ரீகாலிபிரேஷன் ஏன், என்ன காரணம்? நோட்டினுடைய சைஸ் வேற, அதனால எல்லா ஏடிஎம்மும் மாற்றணும், ரீகாலிபிரேட் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேர் லோட் பண்ணணும், ஹார்ட்வேர் மாற்றணும். ஸோ இது ஒவ்வொரு நபராக அந்த இடத்துக்கு போய் பண்ண வேண்டிய ஒரு சிக்கல், கிட்டத்தட்ட 3 வாரம் 4 வாரம் ஆகும். ஸோ இதை தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது, புதிய கரன்சியை முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். புதிய கரன்சி 2000 ரூபாய் நோட்டு வருதுங்கிறதுனால 1000 ரூபாய் 500 ரூபாய் போகுதுங்கிறது மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா பல முறை அந்த மாதிரி கரன்சி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதை சேர்ந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, வெளிப்படைத்தன்மை மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. என்னன்னா, எவ்வளவு நோட்டு புழக்கத்தில் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிறார்கள், எவ்வளவு பிரிண்ட் பண்ணிருக்காங்க, 500 ரூபாய் நோட்டு எவ்வளவு, புது நோட்டு எவ்வளவு வந்திருக்கு. முதல்ல சொன்னாங்க பாம்பே, பெங்களூர், பாம்பே, போபால், டெல்லியில புது நோட்டு வந்துருச்சுன்னாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க, புது நோட்டு ஒரு சில இடங்கள் தான் வந்திருக்கு, பெரும்பாலான இடங்களில் வரவில்லை. இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல புது 500 ரூபாய் நோட்டு வந்த மாதிரி தகவலும் இல்ல பெரிய அளவில். சோ அடிப்படையாக எத்தனை நோட்டுகள் ஆர்பிஐ புழக்கத்தில் கொண்டு விடுகிறார்கள்? ஏன்னா பேங்க்ஸுக்கு வரது அங்கிருந்து தான் வரணும். இப்போ புது 500 ரூபாய் நோட்டு வரணும், 2000 ரூபாய் நோட்டு வரணும்னா ஆர்பிஐ தான் வரப்போகுது. ஸோ எவ்வளவு நோட்டு கொண்டு வந்திருக்காங்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த பேனிக் உண்டாக்குற அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த எக்ஸ்சேஞ்ச் லிமிட் 4500 நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, அது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. நானே பல வங்கிகளுக்கு போன எந்த வங்கியிலையும் இந்த கூட்டம் அல்லது நெரிசல் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. நெரிசல் குறைந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று இந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நீங்க முந்தானேத்து அதுக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை விட நேற்று நெரிசல் கொஞ்சம் குறைவு அகில இந்திய அளவில் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. ஆனால்
அதற்கு முழு காரணம் வந்து பணம் அதிகமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மை வச்சிங்க, ஒரே நாள்ல 4 வாட்டி 3 வங்கிகளுக்கு போறவங்க எல்லாம் தடுக்கப்பட்டார்கள். அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ரெண்டாவது, கரன்சியில் பற்றாக்குறை இல்லை என்று அடித்து ஆணித்தனமாக ஆர்பிஐ சொல்றாங்க, அரசு நிதி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுது, எல்லாம் சொல்லுது. ஆனால் எவ்வளவுன்னு சொல்லிடலாமே. நாங்க இத்தனை கோடி 1000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறோம், இன்று பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து இவ்வளவு கொண்டு வர போகிறோம், டெய்லியா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா மக்களே அவங்களால கணிக்க முடியும். ஓஹோ, இது வந்து 20 நாள் ஆகும், இந்த ரீஜன்ல இவ்வளவு வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன பிரச்சனை என்றால், தினமும் ஒரு டிஃபரெண்ட் ஆர்டர் வருது. ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க, கல்யாணத்துக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சீனியர் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எக்ஸம்ஷன். நடைமுறையில் எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரியும் போது அதுக்கான இது வந்து ஆன்டிசிபேட் பண்ணிருக்கோம். நடைமுறையில் இதுல சிக்கல்கள் வரும் என்று. இப்ப கல்யாணம் இருக்குங்கிறது கல்யாண சீசன், நிறைய ஊர்ல இப்ப நார்த்ல எல்லாம் கல்யாண சீசன். சோ கல்யாணத்துக்கு இது தேவைப்படுங்கிறது வந்து உங்களுக்கு 4 நாள் மக்கள் அவதிப்பட்டு கிட்டத்தட்ட 6-7 நாள் அவதிப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறது சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் பல சிச்சுவேஷன்ஸ்லயும் நீங்க இதை ஆன்டிசிபேட் பண்ணிருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய குளறுபடி எங்கன்னா, ஏடிஎம்ல இந்த புது நோட்டு போகாது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாதுங்கிறது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? திரு கனகராஜ், இதை நடைமுறைப்படுத்துறதுல இதை விட சிறப்பாக செய்திருக்க முடியாதுங்கிற அந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. அடிப்படையில் இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்ன உடனே இம்மீடியட்டாக இது வந்து அடிப்படையிலேயே இது தவறான நடவடிக்கை, இது கருப்பு பணத்தையோ கள்ளப்பணத்தையோ ஒழிப்பதற்கு இது ஒன்றும் பிரயோஜனப்படாது என்பதை இம்மீடியட்டாக மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிடுச்சு. எனவே எல்லா கட்சிகளும் நடைமுறை சார்ந்து தான் பேசுறாங்க என்று சொல்வது இயல்பா பெரும்பாலான கட்சிகளை சொல்றேன். அப்படி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதுதான் சொல்றாங்க. ஆனால் சப்சிக்வெண்டாக பல கட்சிகள் அதற்கு பின்னால் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க, நிலைப்பாடுகளை மாற்றிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு தேர்தல், அந்த தேர்தலை சந்திக்க போவதற்கு முன்பாக உத்தரப்பிரதேசமும் பஞ்சாபும் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி போகிற போது ரொம்ப பாப்புலராக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு தோல்வியடைந்த அரசாக அங்கே போய் நிற்கிறது என்பதை அவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. எனவே ஒரு மிஸ்அட்வென்ச்சரில் அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணுறாங்க. தேர்தலோட முடிச்சு போட்டு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. கட்டாயமா நீங்கள் வந்து பிஜேபி ஒரு மாநிலத்தில் 2 மாநிலங்களுக்கான தேர்தலுக்காக இப்படி ஒரு பெரிய முடிவை அரசாங்கம் எடுக்குது. உத்தரப்பிரதேச தேர்தல் என்பது அவங்கள பொறுத்தளவில் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வருவதற்கும் அடுத்து குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்களுக்குமான வாக்குகள் என்று வருகிற போது உத்தரப்பிரதேச தேர்தல் என்பது மிக முக்கியமானது. அவங்கள பொறுத்தளவில் அவங்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் மிக அதிகமான தொகுதிகள் பாராளுமன்றத்திலையும் கூட உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. எனவே அங்கே வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கருதுகிறார்கள். ரெண்டாவது, அவங்க கடந்த காலத்தில் பல விஷயங்கள் சொன்னதில், இப்போ கருப்பு பணம் மட்டும் இல்லை, இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து பிடிஎஸ்னால் நாங்கள் யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. பிறகு இப்போ தமிழ்நாடு கூட அதை அமுல்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நிர்பந்தப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி அதே போல் பெட்ரோல் விலைனா நீங்கள் வந்து நாங்கள் வந்து டீகண்ட்ரோல் பண்ண பிறகு விலை குறைந்தால், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இந்தியாவில் விலை குறைந்துவிடும் என்று சொன்னாங்க. மாறாக ஒரு 11 முறை எக்ஸைஸ் டியூட்டியை கூட்டினாங்க. இதனால் எல்லாம் ஒரு பொதுவான ஒரு ஏற்புத்தன்மை, இப்படி இந்த அரசாங்கம் சொல்லுச்சுன்னா அதை செய்யும் என்பதில் ஏற்புத்தன்மை இல்லாத நிலைமை ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்கு. எந்த பகுதி ஆதரிச்சதோ அதன் அப்போ அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சி என்று தான் அவங்க இதை பார்க்கல. இதை வந்து நான் வந்து பாஜக வெறும் உத்தரப்பிரதேச தேர்தலோ பஞ்சாப்ல எப்படிமோ அவங்க வெற்றி பெறுவதற்கு சான்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். உத்தரப்பிரதேச தேர்தலை மட்டும் வச்சு கணக்கு வச்சு இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து பல ஒரு 6-7 மாதமாக இதை பற்றி ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட பரவலாக பேசப்பட்டிருக்கு. இதை வந்து உண்மையாகவே ஒரு கருப்பு பணத்தை முடக்கும் ஒரு முயற்சியாக திரு மோடி அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அதனுடைய பிளானிங், அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ இவ்வளவு பெரிய அளவில் இப்போ 1978 டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது 1% நோட்டு தான் அந்த 1000, 5000, 10,000. இப்போ 86% நோட்டை நீங்கள் ஒரே நாளில் செல்லாதுன்னு சொன்ன பிறகு அதற்கு தேவையான ப்ரிப்பரேஷன் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, அரசு மோடி அவர்கள் தன்னை
நாட்டினுடைய ஏழை மக்கள், அதாவது மோடி உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் சொல்றது சில சிரமங்கள் வரும், மக்கள் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள், 50 நாட்கள்ல எல்லாம் மாறிடும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. 50 முழுமையா வந்து சிரமங்கள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுல 2 சிக்கல் இருக்கு. ஒண்ணு வந்து ஹை டினாமினேஷன் நோட்டை வந்து நீங்க பர்மனண்டா பேன் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இன்னும் பெரிய அளவுல இதற்கு வரவேற்பு இருக்கும். நீங்க 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்துட்டீங்க, ஏற்கனவே திருப்பி 500 ரூபாய் நோட்டு வந்தாச்சு, 1000 ரூபாய் நோட்டு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப வராது, இன்னும் சில நாட்களுக்கு பிறகுதான் வரும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. சோ நீங்க திருப்பியும் ஹை டினாமினேஷன் நோட்டை திருப்பி கொண்டு வரும்போது கருப்பு பணத்தினுடைய சர்க்குலேஷனை நீங்க தடுக்கல. ஸ்டோரேஜ் இப்ப இருக்கு, பதுக்கி வைத்திருக்கிறார்கள், அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு இது ஒரு முயற்சியா பார்க்கலாம். மோடி அவர்கள் என்ன எண்ணியிருக்கலாம் என்றால், நிச்சயமாக இது ஏழை மக்களிடையே பணக்காரர்கள் கருப்பு பணத்தினால் தான் வந்து செல்வத்தை சேர்த்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு நேரட்டிவ் கொண்டு போறாங்க. அது வந்து இந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதை இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து நடைமுறையில அந்த சிக்கல்களினால் இது பெரும் அளவில் வந்து இது எதிர்பார்த்த அந்த பெனிஃபிட், அந்த ஆதாயம் பாஜக கிடைக்குமா என்று மிகப்பெரிய கேள்வி. சாமானியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை, ஆனால் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜவாத் ஹில்ஸ்ல இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அங்க இருக்கிறது ஒரு வங்கியில, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில பெரும்பாலான ஒரு 40% மேலானவர்கள், 70% வந்து ட்ரைபல் மக்கள், பழங்குடியினர். அவர்களுடைய வங்கி கணக்குகள்ல இந்த கடந்த 10 நாட்கள்ல மட்டும் 10 கோடிக்கு மேல முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, வங்கி கணக்குல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள்ல 1 கோடியிலிருந்து 1.5 கோடி. சாதாரணமா அந்த வங்கிக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு நாளுடைய புழக்கமாக இருந்தது. இப்ப வந்திருக்குன்னா அப்ப கருப்பு பணத்தை வைத்திருக்கிறவர்களும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு அவங்க அதிலிருந்து எப்படியாவது வரலாம், இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றலாங்கிற ஒரு தேவை வந்திருக்கிறதா தானே பார்க்க வேண்டியிருக்குது. இல்லை, நீங்கள் கொசு விரட்டுறதுக்கு பீரங்கியை தூக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியாது. எவ்வளவு கருப்பு பணம் புழக்கத்தில் இருக்கிறது, அதாவது எவ்வளவு பணம் கருப்பு பணம் என்று உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் வேணும். பிரதமர் நரேந்திர மோடி சொன்னபடி பார்த்தா 90% கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்குது, அவர் சொல்லியிருக்கிறது. உலக வங்கி பொதுவாக வந்து ஒரு 20% அளவிற்கு கருப்பு பணம் இருக்கு. அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, அதுக்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. வந்த உடனே வெளிநாடுகளில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்பதற்கான சில முயற்சிகளும் எடுத்திருக்காங்க. அது ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்நாட்டில் இருக்கிற விஷயங்களை எடுக்கிறதுக்கான இந்த முயற்சியில ஒட்டுமொத்தமா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான எந்த நடவடிக்கையுமே இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்? இல்லை, அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கிற போது அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, அதனால் ஏற்படுகிற லாபம் என்று தான் பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் அப்படி இல்லாமல் வந்து பொதுவாக நான் கொஞ்சம் போல் எடுத்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் பேச முடியாது. இப்போ வந்து அந்த பணங்கள், அதாவது கருப்பு பணத்தில் 6% மட்டும்தான் நீங்கள் வந்து ரொக்க கேஷாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னதான் பினாமி சொத்துக்களை முடப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுப்போம். கார்த்தி, இது எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பாலிசி, ஒரு கொள்கை ரீதியாக ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இப்போ என்ன சொல்றீங்க நீங்க, இப்போ நீங்க பணத்தை கொண்டு போய் வங்கியில போட்டீங்கன்னா அது வந்து 200% பெனல்ட்டிக்கு 2.5 லட்சத்துக்கு மேல போட்டீங்கன்னா என்கொயரி வரும், அதுல வந்து 200% பெனல்ட்டி வரும் அப்படிங்கிறது. அது இன்கம் டாக்ஸ் சட்டத்துல அதுக்கு வழிமுறையே இல்லை. இப்போ என்ன சொல்றாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவாக இல்ல, அதான் ரெட்ரோஸ்பெக்டிவாக நாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை செய்ய போறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த என்கொயரியே வந்து ஒரு வருமான வரித்துறை அதிகாரியினுடைய டிஸ்கிரிஷனுக்கு விடுறீங்க. இப்ப அதனால எவ்வளவு ஊழல் வரப்போகுது? இப்போ லட்சக்கணக்கான நோட்டீஸ் போகுது. லட்சக்கணக்கான அதிகாரியுமே கூட இந்த பணத்தை வாங்க முடியாதுல்ல. இல்ல அந்த அதிகாரி இந்த பணத்தை வாங்காம 2000 ரூபாய் நோட்டு வாங்கிக்கலாம்ல, அது வேற விஷயம். அடிப்படையாக நீங்க வந்து ஒரு டிஸ்கிரிஷன் பவர் ஏன் கொடுக்குறீங்க? அடிப்படை நீங்க சொல்லிருக்கலாம், இதே வந்து சொல்லிருக்கலாம் 50% டாக்ஸ் இந்த ரேட்ல வரும், நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கீங்கன்னா இந்த அது நீங்க 45% ஐடிஎஸ்க்கு செஞ்சீங்க, அதை விட 5% ஜாஸ்தி, 10% ஜாஸ்தி போட்டீங்கன்னா மக்கள் தைரியமா போய் பணத்தை செலுத்தி அதுல வந்து வரி கட்டி அந்த பணம் ஃபுல்லா வந்திருக்கும். இப்போ இந்த ஆளுங்களை வச்சு இந்த ட்ரைபல் பழங்குடி மக்கள் அக்கௌண்ட், ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து கோடி கணக்குல வருது, இதெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தமே இருந்திருக்காது மக்களுக்கு. இதை விட்டுட்டு நீங்க 200% பெனல்ட்டி போடுவோம்னா நீங்க 93% பணம் போயிடும். இப்ப நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 90% நீங்க டாக்ஸ்ல போயிடும். ரெண்டாவது, அதுக்கு பாலிசி கிடையாது. பாலிசியே இல்லாமல் அந்த உங்க ஏரியாவில் இருக்கிற வருமான வரி அதிகாரி என்ன நினைக்கிறாரோ அந்த அடிப்படையில தான் இது செட்டில்மெண்ட் ஆகும்னா ரொம்ப அதுக்கு ஊழலுக்கு பெரிய ஒரு ரொம்ப ஸ்கோப் இல்ல. சார் சொல்றதுல எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. நீங்க வந்து வாலண்டரி இன்கம் டிஸ்க்ளோசர் ஸ்கீம்னு ப. சிதம்பரம் இருக்கும்போது 2 முறை கொண்டு வந்தாரு, இவங்களும் சொன்னாங்க, அது எந்த பலனையும் தரல. நீங்க நார்மலா இருக்கக்கூடிய 65,000 கோடி வந்தது, இப்போ 3 மாதம் முன்னாடி 65,000 கோடி வந்தது. அது வந்து ஒட்டுமொத்த தொகையில் மிக மிக சிறிய தொகை.
மிக மிக சிறிய தொகை. இந்த தொகையோடு கம்பேர் பண்ணுற போது நீங்கள் எந்த காலத்துலையும் அதில் நேர்மையாக நடந்து கொண்டதில்லை என்பது. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், இதுதான் உங்களுடைய நேர்மைனா, நீங்கள் மகாராஷ்டிராவில் சினிமா தேட்டரில் எவ்வளோ வேணாலும் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துக்கலாம்னு இப்போ அந்த கவர்மெண்ட் டெம்பரரியா இந்த சிக்கல் தீர்ற வரைக்கும் அடிப்படையாக அங்கே ஒரு இடத்துல சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு வருமான வரித்துறை அதிகாரி என்ன நினைக்கிறாரு அந்த அடிப்படையில் இந்த திட்டம் நிறைவேற்றுறதுங்கிறது ஊழலுக்கு வழிவகுக்கும். நன்றி. உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.